ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் அக்டோபர் மாதத்திற்கான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள கடவுள் கொடுக்கிற இந்த வாய்ப்புக்காக நன்றி சொல்கிறேன். இந்த மாதத்தின் தலைப்பு நம் பட்சத்தில் இருக்கும் கர்த்தர், த லார்ட் ஹூ இஸ் ஆன் அவர் சைட். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஆமென். சங்கீதம் 118:6. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். Psalm 118:6 in ESV. The Lord is on my side, I will not fear. What can man do to me? கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கடந்த மாதம் முழுவதும் நம்மை கண்மணி போல பாதுகாத்து வழிநடத்தி நம் தேவைகள் எல்லாம் சந்தித்து சுகம், பெலன், ஜீவன் அருளிய தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம். சென்ற மாதத்திலும் அவரை பற்றி கொண்டு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்ததினால் நமக்கு ஏற்பட்ட பலவிதமான தடைகளையும் உடைத்து நீக்கி போட்ட கர்த்தருக்கு நன்றி. இம்மாதத்திலும் நம் பட்சத்தில் இருக்கும் கர்த்தர், த லார்ட் ஹூ இஸ் ஆன் அவர் சைடு என்ற செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருப்பதாக. நம் அன்றாட வாழ்க்கை ஓட்டத்தில் பலவிதமான கடின சூழ்நிலைகள், போராட்டங்கள், வேதனைகள், சோதனைகள், எதிரிகளின் தாக்குதல்கள், சாத்தானின் சூழ்ச்சி, எதிர்ப்புகள், ஏமாற்றங்கள், பின் அடைவுகள், விபத்துகள், இழப்பு, வியாதி, மரணம் போன்ற நெருக்கடிகளை நாம் சந்திக்கிறோம். அப்பொழுது நாம் மிகவும் பயந்து என்ன செய்வது என்று தெரியாமல் கலங்குகிறோம். இயல்பாக நம் எண்ணத்தில் ஏற்படுகிற கேள்வி, கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறாரா என்பதாகும். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாக மீதியானர் எழும்பி பல தீமையான காரியங்களை செய்தனர். அவர்களால் மிகவும் சிறுமைப்பட்டனர். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வசனங்கள். எனவே இஸ்ரவேல் மக்கள் அவர்களுக்கு பயந்து மலைகளில் உள்ள கெபிக்களையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்களாக்கி கொண்டார்கள். 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கிதியோனும் பயத்தின் நிமித்தம் கோதுமையை மீதியானரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இச்சூழ்நிலையின் கர்த்தருடைய தூதன் கிதியோனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றான். 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அதாவது கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார் என்றான். அதற்கு கிதியோன் கேட்ட முதல் கேள்வி நாம் கேட்பது போல, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடே இருந்தால், அதாவது கர்த்தர் எங்கள் பட்சத்தில் இருந்தால் இவையெல்லாம் மீதியானரால் ஏற்பட்ட சிறுமைகள் எங்களுக்கு நேரிடாமல் இருந்திருக்குமே என்று கூறினான். 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அன்பானவர்களே, நம்மை கலங்க பண்ணி பயப்பட செய்கிற சூழ்நிலையின் மத்தியில் நம்மை உற்சாகப்படுத்தி தைரியப்படுத்துகிற வாக்குத்தத்த வசனம் நமக்கு உண்டு. சங்கீதம் 118:6. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். சில வேளைகளில் பலவான்களான மக்கள், அதாவது பலசாலிகள் நம்மோடு இருக்கும்போது எதிரிகளின் தாக்குதல்களில் அவர்கள் நம் பட்சத்தில் இருந்து உதவி செய்து வெற்றியடைய செய்வார்கள் என்று நம்பி மிகவும் தைரியம் கொள்கிறோம். அதை போலவே சில விளையாட்டுகளிலும் நம் குழுவில் சிறப்பாக விளையாடும் நபர்கள் இருப்பார்களானால் நாம் வெற்றி அடைவோம் என்ற மிக அதிக நம்பிக்கை நமக்கு உண்டு. மனிதர்கள் நம் பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு வெற்றி உண்டு என்று நாம் நினைக்கும்போது, எல்லாவற்றையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு நிச்சயம் வெற்றி உண்டல்லவா? சில சமயங்களில் மனிதர் நம் பட்சத்தில் இருந்தாலும் நாம் தோல்வி அடைகிறோம். ஆனால் கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும்போது வெற்றி மட்டுமே உண்டு. எனவே அவரை நம்புவது மிக சிறப்பாகும். இந்நாளிலும் இத்தலைப்பின் அடிப்படையில் 2 அம்சங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக, கர்த்தர் நம் பட்சத்தில் இருப்பதால் நாம் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதங்கள். முதலாவது, நம் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்பும்படி செய்வார். சங்கீதம் 56:9. நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன்.
அநேக தீமையான காரியங்களை செய்து நம்மை அதிகமாக அலைக்கழித்த சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். ஏனென்றால் கர்த்தர் நம் பட்சத்தில் இருப்பதால். சங்கீதம் 70:2 மற்றும் சங்கீதம் 40:14 என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெட்கி நாணுவார்களாக. எனக்கு தீங்கு வரும்படி விரும்புகிறவர்கள் பின்னிட்டு திரும்பி லற்றை அடைவார்களாக என்று படிக்கிறோம். அவர்கள், அதாவது சத்துருக்கள், பின்னிட்டு திரும்புவது மாத்திரமல்ல, அவர்கள் லற்றை அடைவார்கள் என்று பார்க்கிறோம். ஆங்கில வேதாமத்தில் அவர்கள் புட் டு ஷேம் அண்ட் கன்ஃபியூஷன் என்று படிக்கிறோம். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நாம் படிக்கிறோம். மேசா என்கிற மோவாபின் ராஜா இஸ்ரவேலின் ராஜா யோராமை எதிர்த்து வந்தபோது அவன் யூதாவின் ராஜா யோசபாத்தை தனக்கு உதவிக்கு வரும்படி கேட்டான். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்படியே இஸ்ரவேல் ராஜா, யூதாவின் ராஜா மற்றும் ஏதோமின் ராஜாவும் சேர்ந்து மோவாபின் ராஜாவுக்கு எதிராக போரிடச் சென்றனர். சில நாட்களுக்கு பிறகு அவர்களுக்கு தண்ணீர் இல்லாமல் போனது. வசனம் 9. எலிசா தீர்க்கதரிசி, பள்ளத்தாக்கிலே வாய்க்கால்களை வெட்டுங்கள், மழையையும் காற்றையும் காணாவிட்டாலும் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று சொன்னபடி ஆயிற்று. வசனங்கள் 16, 17, 20. அதிகாலையில் மோவாபியர் எழுந்தபொழுது சூரியன் தண்ணீர் மேல் பிரகாசித்ததினால் தண்ணீர் அவர்களுக்கு இரத்தம் போல் காணப்பட்டது. மோவாபியர் அந்த 3 ராஜாக்களும் ஒருவரை ஒருவர் வெட்டி மாண்டு போனார்கள் என நினைத்து இஸ்ரவேலரின் பாளையத்திற்குள் வந்தபோது அவர்கள் எழும்பி மோவாபியரை தங்களுக்கு முன்பாக ஓடிப்போகத்தக்கதாக முறியடித்தனர். வசனங்கள் 22 முதல் 24. எனவே கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும்போது ஒருவனும் நம்மை மேற்கொள்ள முடியாது. பின்னிட்டு திரும்பி ஓடிப்போவார்கள். உபாகமம் 28:7 உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறிய அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். சங்கீதம் 129:5 சீயோனை பகைக்கிற அனைவரும் வெட்கி பின்னிட்டு திரும்புவார்கள். இரண்டாவதாக, நம் சத்துருக்களின் சரி கட்டுதலை காணும்படி செய்வார். சங்கீதம் 118:7 எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், என் சத்துருக்களின் சரி கட்டுதலை காண்பேன். ஆங்கில வேதாமத்தில் The Lord is on my side as my helper, so I will triumph. சங்கீதம் 59:10 தேவன் என் சத்துருக்களுக்கு வரும் நீதி சரி கட்டுதலை நான் காணும்படி செய்வார். சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவது மாத்திரமல்ல, கர்த்தர் அவர்களின் சரி கட்டுதலை நாம் காணும்படி செய்வார். ஆங்கில வேதாமத்தில் God will let me look in triumph over my enemies என்று படிக்கிறோம். நம் சத்துருக்களை மேற்கொண்டு வெற்றியடைய செய்வார். சங்கீதம் 129:1-2 சத்துருக்கள் நெருக்கினார்கள், ஆனாலும் மேற்கொள்ளாமல் போனார்கள் என்று நாம் படிக்கிறோம். 4வது வசனத்தில் துன்மார்க்கரின் கயிறுகளை அறுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். யூதா ராஜாக்களாகிய ஆசா, யோசபாத் இவர்களுக்கு எதிரிட்டு வந்த ராஜாக்கள் முறியடிக்கப்பட்டு ஓடிப்போனார்கள் என்று 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் மற்றும் 20ஆம் அதிகாரங்களில் நாம் படிக்கிறோம். கர்த்தர் அவர்கள் பட்சத்தில் இருந்ததினால் அவர்களின் சரி கட்டுதலை காணும்படி செய்து வெற்றியை கொடுத்தார். 2 நாளாகமம் 14:12, 2 நாளாகமம் 20, 22, 27. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் அமலேக்கியர் சிக்லாகில் தாவீதின் மனிதரை பிடித்து கொள்ளையடித்து அதை அக்னியினால் சுட்டெரித்து சிறைபிடித்து சென்றபோது கர்த்தர் சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னபோது அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் விடுவித்தான், அனைத்தையும் திருப்பிக் கொண்டான். கர்த்தர் தாவீதின் பட்சத்தில் இருந்தபடியால் சத்துருக்களின் சரி கட்டுதலை அவன் காணும்படி செய்தார். சங்கீதம் 108:13 தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். எனவே கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது அவரே நம் சத்துருக்களை மிதித்து போட்டு நமக்கு வெற்றியை கொடுப்பார். 3வது, நமக்கு விரோதமாய் எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும்படி செய்வார். ஏசாயா 54:17 உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம்.
இன்றைக்கு நம் சத்துருக்கள் நமக்கு விரோதமாக பலவிதமான ஆயுதங்களை பயன்படுத்தலாம். ஆனால் கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும்போது அவை அனைத்தும் வாய்க்காதே போகும், மேற்கொள்ள முடியாது. சங்கீதம் 124 வசனங்கள் 3 முதல் 5 வரை படிக்கும் பொழுது, கர்த்தர் நம் பட்சத்தில் இராவிட்டால் என்ன நேரிட்டிருக்கும் என்ற ஒரு பட்டியலை நாம் படிக்கிறோம். ஆனால் கர்த்தர் நம் பட்சத்தில், அதாவது நம் பக்கத்தில் இருந்தால், நமக்கு விரோதமாய் எழும்பவர்களின் பற்களுக்கு இரையாக ஒப்புக்கொடாமலும் வேடனுடைய கண்ணிக்கு தப்புவித்து அவர்கள் ஆயுதங்களை வாய்க்காமல் போகும்படி செய்வார். சங்கீதம் 124 6 7. பற்கள், கண்ணிகள் போன்ற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகச் செய்வார். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. 1 சாமுவேல் 17:47. மாறாக எதிரியின் ஆயுதங்களை வாய்க்காமல் போகும்படி செய்கிறவர். காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் யுத்த வீரன் போர்க்கவசம் தரித்து ஆயுதங்களோடு இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ண வந்தபோது தாவீதுடன் கர்த்தர் இருந்ததால் பட்டயமோ போர்க்கவசமோ தரித்து கொள்ளாமல் தடியையும் கவனையும் கூழாங்களையும் பயன்படுத்தி கோலியாத்தை கொன்று போட்டு இஸ்ரவேலருக்கு வெற்றியை பெற்றுக்கொள்ளும்படி செய்தான். 1 சாமுவேல் 17 அதை குறித்து நாம் தெளிவாக படிக்கிறோம். சகரியா 9 14-15 அவர்கள் பட்சத்தில் கர்த்தர் காணப்படுவார், அவர்களுடைய அம்பு மின்னலை போல புறப்படும். 15 சேனைகளின் கர்த்தர் அவர்களை காப்பாற்றுவார், அவர்கள் பட்சித்து கவன் கற்களால் கீழ்ப்படுத்தி கொள்வார்கள். இன்றைக்கு நம் வாழ்விலும் எதிரிகளின் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும்படி செய்கிற கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். எனவே நாம் பயப்பட வேண்டியதில்லை. 4வது, அடைக்கலம் தந்து பாதுகாப்பை அருளி செய்வார். நம் பட்சத்தில் கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும்போது அவர் நமக்கு அனுகூலம் பண்ணுகிறார் என்று சங்கீதம் 118:7 படிக்கிறோம். எனவே ஆபத்து காலத்தில் நமக்கு அடைக்கலம் தந்து நம்மை பாதுகாக்கிறார், அனுகூலமான துணையாய் இருக்கிறார். சங்கீதம் 46:1. சங்கீதம் 46:7 சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். எனவே கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு அடைக்கலம் தந்து நம்மை பாதுகாப்பார். 2வது அம்சமாக, கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்க வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டியது என்ன? முதலாவது, கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ வேண்டும். எபேசியர் 5:10 கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள் என்று படிக்கிறோம். அப்படியானால் கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தம் நம் வாழ்வில் காணப்பட வேண்டும். பாவம் இல்லாத வாழ்க்கையாக இருக்க வேண்டும். உத்தமமாய் நடக்க வேண்டும். தேவனுக்கென்று நசரேனாய் இருப்பான் என்று தெரிந்து கொள்ளப்பட்ட சிம்சோன் அந்நோக்கத்தை நிறைவேற்ற தவறியதினால் அவன் பட்சத்தில் இருந்த கர்த்தர் அவனை விட்டு விலகினார். நியாயாதிபதிகள் 16:20. அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. நியாயாதிபதிகள் 16:19. எனவே கர்த்தருடன் நமக்கு ஒரு சரியான உறவு இருக்கும்போது அவர் நிச்சயமாகவே நம் பட்சத்தில் இருப்பார். 2வதாக, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நடக்கும்போது. உபாகமம் 28:1 உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் என்று படிக்கிறோம். அவ்வாறு நாம் செவி கொடுக்கும்போது மட்டுமே உபாகமம் 28:7 படிப்பது போல ஒரு வழியாய் நமக்கு விரோதமாய் வருகிறவர்கள் 7 வழியாய் ஓடி போவார்கள். ஏன்? கர்த்தரின் வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுத்ததால் அவர் நம் பட்சத்தில் இருந்தார். ஒரு வழியாக நமக்கு எதிராக வந்த சத்துருக்கள் 7 வழியாய் ஓடி போவார்கள். சவுல் கர்த்தரின் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனது நிமித்தம் கர்த்தர் சவுலை விட்டு விலகினார் என்று 1 சாமுவேல் 18:12 நாம் படிக்கிறோம். இஸ்ரவேலர் மீதியானர் கையில் ஒப்புக் கொடுக்கப்பட்டு பல கஷ்டங்களை சந்தித்த போது கிதியோன் இக்காரியங்கள் தங்களுக்கு நடப்பது கர்த்தர் எங்கள் பட்சத்தில் இல்லாமல் இருப்பதால் என்று கூறினான். அதன் காரணம்
இஸ்ரவேலர் கர்த்தரின் சொல்லை கேளாமல் போனார்கள். நியாயாதிபதிகள் 6:10. மேலும் கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்க அவருடைய உபதேசத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். 2 யோவான் 9:9 கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறோனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். நம் வாழ்க்கையை அவருடைய உபதேசத்தின் அடிப்படையில் அமைத்து கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம் பட்சத்தில் இருப்பார். 3வது, நாம் கர்த்தரோடு இருக்க வேண்டும். 2 நாளாகமம் 15:2 நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். அவரை விட்டீர்களாகில் அவர் உங்களை விட்டுவிடுவார். ஆசாவின் ஆரம்பம் மிகச் சிறப்பாக இருந்தது. கர்த்தர் அவன் பட்சத்தில் இருந்ததால் அவனுடைய ராஜ்யபாரம் சிறப்பாக வெற்றியுடன் காணப்பட்டது. ஆனால் இறுதியில் அவன் கர்த்தரை தேடாமல் அவரை விட்டுவிட்டதால் அவன் நோவு மிகவும் உக்கிரமாய் இருந்து மரித்தான். 2 நாளாகமம் 16:12. பிரியமானவர்களே, இம்மாதத்திலும் நம் பட்சத்தில் இருக்கிற கர்த்தர் வாழ்வின் கடின சூழ்நிலைகளில் நம் பயத்தை நீக்கி நம் சத்துருக்கள் எதிர்த்து வந்தாலும் அடைக்கலம் தந்து அவர்கள் ஆயுதங்களை வாய்க்காமல் போகச் செய்து அவர்கள் சரி கட்டுதலை காணும்படி செய்து அவர்களை பின்னிட்டு ஓடிப்போக செய்து நாம் வெற்றி அடைய செய்வார். நாமும் தீமையான காரியங்களை நம் வாழ்வில் செய்யாமல் உண்மையான பக்தியோடும் பரிசுத்தத்தோடும் அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரை உறுதியாக பற்றி கொண்டு ஜீவிக்க நம்மை முற்றிலுமாக அர்ப்பணிக்கும் போது நாமும் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான், யாரும் என்னை எதிர்க்க முடியாது என்று தைரியமாக கூற முடியும். அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் இம்மாதத்தில் தந்து வழி நடத்துவாராக. ஜெபம் செய்வோம். களி கூறுவோம் கர்த்தர் பட்சமே, தாம் இரத்தத்தால் நம்மை மீட்டார். அவர் நமக்கு யாவில் எல்லாமே பாவ பயம் நீக்குவார். கர்த்தர் நாம் பட்சம், கர்த்தர் நம்மோடு, கர்த்தர் சகாயர், யார் எதிர்க்க வல்லோர், யார் 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 எதிர்க்க வல்லோர், யார் வல்லோர். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரிசுத்த தகப்பனே, இந்நாளின் செய்திக்காக உமக்கு நன்றி. நீர் எங்கள் பட்சத்தில் இருப்பதால் நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய அனைத்து ஆசீர்வாதங்களையும் அனுபவிக்க எங்கள் வாழ்க்கை அதற்கு தகுதியாக காணப்பட உமது பரிசுத்தாவின் அருளை தந்து வழிநடத்திட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.